டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? அதற்கான சூழல் இருக்கா? இல்ல ப்ரீ டயபெட்டிஸை தொட்டுட்டாலே நிச்சயமா நீங்க சர்க்கரை நீரிழிவு நோய்க்கு ஆட்பட போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருந்தோம் அப்படின்னா நிச்சயம் சர்க்கரை நோய் நம்மள தாக்காம நம்ம வச்சுக்க முடியும். ப்ரிவென்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா சில பேருக்கு தான் ப்ரிவென்ட் பண்ண முடியும். பட் பல பேருக்கு அது வராம தடுக்க முடியும். ப்ரொகாசினேட், தள்ளி போடுறது, அது கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. தள்ளி போடுறதுனா அதுக்கு நம்ம மெடிகேஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா? அப்படி அவசியம் இல்லை. ப்ரீ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் அண்ட் டயட் இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் உணவு, ரெண்டாவது உடற்பயிற்சி, மூணாவது உறக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அதுல இருந்து டைவர்ட் ஆகுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா நைட் கண்டிப்பா அந்த வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனாலே அவங்க ஸ்லீப்பிங் பேட்டர்னே மாறி போயிருது. அதனால பல ப்ராப்ளம்ஸ் வருது. நாலாவது உணர்ச்சி வசம் ஆகிட்டே இருக்கிறது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணி எல்லா சுச்சுவேஷனையும் நம்ம ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். இது நாலுமே கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணா மெடிசன்ஸ்ங்கிறது ப்ரீ டயபெட்டிஸ்க்கு பெரும்பாலான அளவு தேவைப்படாது. ஆனா மெடிசன் இல்லாட்டியும் கூட ஒன்ஸ் வி கெட் இன்டு ப்ரீ டயபெட்டிஸ்னாலே ஏதோ ஒரு விஷயம் தொடர்ச்சியா பண்ணி தான் ஆகணும், ரெகுலரா பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சூழல் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. நார்மலா நம்ம இப்போ ஒருத்தன் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இயங்க முடியாது. ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் பண்ணி தான். நம்ம அப்படி யோசிக்கிறத விட ஏதோ ஒண்ணு அவங்க கரெக்டா பண்ணாததுனாலதான் அவங்க ப்ரீ டயபெட்டிஸே வந்திருக்கிறாங்க. அப்ப இனிமே அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிதான் ஆகணும்னு நினைக்கிறத விட இனிமே அவங்க நல்லா வாழ்ந்தாலே போதும். கண்டிப்பா சர்க்கரை நோய் வராம அவங்க